தேவ ஆவியானவர் என் ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார், நான் அவருக்கு சொந்தம் என்று. ஆமென். ஒன்னு பரிசுத்த ஆவியின் வழி ஆவியானவரால் வழி நடத்தப்படும் பொழுது நான் அவருடைய பிள்ளை என்கிறதை மாத்திரம் எனக்கு உறுதிப்படுத்துகிறதா அல்ல, பைபிள் சொல்லுகிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொல்லி. ஆமென். நான் யாருக்கு சொந்தம் என்கிறதை எனக்கு உறுதிப்படுத்துகிறார் ஆவியானவர். நான் கர்த்தருக்கு சொந்தம் என்கிறதை உறுதிப்படுத்துகிறார் தேவ ஆவியானவர். நான் தேவனுக்கு சொந்தம் என்ற மனப்பான்மை நமக்கு வந்துச்சு. நான் நினைச்சுங்களேன், இந்த உலகத்துல யார் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும், இந்த உலகத்துல எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும், எத்தனை கரங்கள் உங்களுக்கு விரோதமாய் நீட்டப்பட்டாலும் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். உங்களுக்குள்ள பதட்டம் வரவே வராது, உங்களுக்குள்ள பயம் வரவே வராது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க யாருக்கு சொந்தம் என்று சொல்லி. உங்களுக்கு தெரியும் உன்னை தொடுகிறவன் அவர் கண்ணின் மணியை தொடுவதை போல என்று சொல்லி. உங்களுக்கு தெரியும் எவன் ஒருத்தன் உன்னை தொடணும் வந்தாலும் அவரை தாண்டி தான் உன்னை தொடணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். ஆகவே இந்த அறிவு உனக்கு எப்ப வரும்? தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும்போது தான் அந்த அறிவு உனக்கு வரும். ஆமென்.